சுரமண்டலம் வாசிக்கிறவனை எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னார். சுரமண்டலத்தை வாசிப்பது தேவ ஆவியானவர் இறங்கி 2026 எப்படி இருக்கும்? 2006 கர்த்தர் 26 என்ன செய்ய போகிறார்? 2025 வருஷம் கேட்ட தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே. 2026 எனக்காக என்ன பேச போகிறார்? கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டு சமயத்தில் காத்திருக்க கேளுங்க. இதோடு பேசும் இந்த முதல் நாளிலே அந்த வார்த்தை வாயிலே கர்த்தர் போடுகிறார். இந்த நாளிலே போடப்படும் வார்த்தை என்றென்றைக்கு தங்கியிருக்கும். நீ அதிகமாய் பேச போகிறாய். சபை பேச போகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறது. ஊழியக்காரர்கள் நீங்கள் பேச வேண்டும் சொல்றார். நீ பேசு, நான் வாயோடு இருந்து பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். பலவீனன் என்று சொல்லாதே. பலவீனன் கர்த்தருக்குள் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பரிசுத்தாக இதை சொல்லுகிறான். இந்த இடத்துல அநேகரை நான் எழுப்ப போகிறேன். இந்த இடத்துல அநேகரை எழுப்புவார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற பாராம ஸ்தலங்களை அவர்கள் ராஜாக்கள் எழுப்புவார்கள். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சிலருடைய கற்பம் திறக்கப்படுகிறது. ஆன்லைன்ல பார்ப்பவருடைய கற்பங்கள் திறக்கப்படுகிறது. அடுத்த கற்பம் 30 நாட்களிலே நான் உன்னிடத்தில் வருவேன். சாரால் ஒரு குழந்தை மார்பில் அணைத்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்த பிள்ளைகள் பெறுகிறதை நான் பார்க்கிறேன். புதிய எல்லைகளை உங்கள் மேல் நான் பேசுகிறேன். உங்களுக்கு மனுஷர்கள் போடுகிற எல்லை இல்லை. எல்லைகளை உடைத்து யோசிப்பு மதில் மேல் ஏறின செழிப்போட படர்ந்து போனது போல எனக்கு சில ஊழியம் இந்த நாட்டுக்கு மேல போகுது. இந்த ஊழியம் இந்த நாட்டை விட்டு இந்த வருஷத்துல பல இடங்களுக்கு போகுது. இந்த தீயானது பல இடத்துல கட்டு வைக்க போகிறது. இதை கர்த்தரே சொல்லுகிறார். நாமே இதை கர்த்தரே சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்த்து கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கிறது. சில ஒரு டிவைன் ஹீலிங் நான் பேசுறேன். சில கேன்சர் கட்டிகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். மூளையில் இருக்கிற நரம்புகள் மண்டலத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சில ஊழியக்காரர்கள் கர்த்தர் பலப்படுத்துகிறார். சபை நடத்த முடியாதவர்களுக்கு சபைக்கு விசாலமான இடத்தை நான் பார்க்கிறேன். எல்லா ஜாதி ஜனங்களை பார்க்கிறேன். இருக்க முடியாத அன்பு. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் அல்ல. உன்னால் எண்ண முடியுமானால் என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எண்ணக்கூடியதாகாதபடிக்கு நீ எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை நான் உண்மையில் பேசுகிறேன். ஒவ்வொரு சில ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாவற்றும் ஆளுகை செய்ய இழந்தவர்கள் நீங்கள். சில குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற விரிசல்கள் மாறுகிறது. சில குடும்ப உறவுகளுக்கு போராட்டங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சில பட்டணங்களில் மாத்திரமல்ல, சில கிராமத்திலும் கர்த்தர் எழுப்புவதை தருகிறார். இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற சில நபரை கொண்டு ஒரு கிராமத்தையே கர்த்தர் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சிறுவர்களை தெரிந்து கொண்டு அநேகர் வருவது போல உங்களை குறிப்பது அநேகர் வருகிறதை நான் பார்க்கிறேன். செல்வமும் தீர்க்காயுசியும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் வாழ்வீர்கள், இன்னும் வாழ்வீர்கள், வளமாய் வாழ்வீர்கள். மரணத்தை குறித்து ஒரு நாள் பயப்படாதீங்க. மரணத்தை வென்றவர் உங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஊழியம் அடுத்த மைல்கல்லை நோக்கி போகிறது. பார்க்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனாயிட்டிங் கூட போகிறது. பாத்திரம் நிறைந்து வழிகிறது.
நிற்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு கண்காலத்தில் தன் கடைகளை தந்து இலை உறுதியாக இருக்கிற மரத்தை பொழுதுப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கம் வாய்க்கம். இயேசுவின் நாமத்திலே உங்க மேல டிக்ளேர் பண்ற வார்த்தைகளை இந்த வருஷத்தில் வேதும் கையுமாய் இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த ஆசிரியத்தை நான் செலுத்துகிறேன். கர்த்தரை கற்றுக் கொள்கிற காற்றை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கற்று தரப்போகிறார். இது ஜெயத்தின் வருஷமாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் விதைத்து விதைகளுக்கு பலனில்லை என்று சொன்னால் இந்த வருஷம் ஒரு பலனின் வருஷமாய் மாறுகிறது. ஒரு அறுவடை வருஷமாய் மாறுகிறது. ஒரு மேன்மையின் வருஷமாய் மாறுகிறது. ஒரு நம்பிக்கையின் வருஷமாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓரியா கலசேகியோரியா கலமா லபஷத்தி மரமா. சில பேர் ஆராதனை அபிஷேகம் பெறுகிறது பார்க்க, சில தீர்க்கதரிசன வரங்கள் பெறுகிறது பார்க்க. இன்னைக்குதான் முதல் முறை சிலர் வாயை திறக்கும் போது அந்நிய பாஷை பேசுகிறதை நான் பார்க்கிறேன். சில மேல் அந்த ஆவி ஊதி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive fire. 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 Receive it in the name of Jesus. Nakabala Shantarabala. Receive it now in the name. உங்கள் கரங்களை வைக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல உங்க கட்சிப்பில் அற்புதம் நடந்துச்சு பாருங்க. நான் சொல்ற இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ராத்தாலாமா உங்க ஹேண்ட் கட்சிப்பில் அற்புதம் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உள்ள வல்லமையான பாத்திரமாக இடத்துல சிலவை பயன்படுத்தவா. பாஷவா நான் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற யாவருக்கும் ஆண்டு பலனை தருகிற ஒரு ஆண்டா இருக்கும். மேன்மை தருகிற ஒரு ஆண்டா இருக்கும். ஹல்லேலூயா. உயர்த்துகிற ஒரு ஆண்டா இருக்கும். மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ரிவால சந்தரமாரியா சொல்லுறோ. ரிவால சமரவலவஹா. ரிவால சந்தரமா. ஒரு ரிவார்ட நான் பேசுறேன். ஒரு ரிவார்ட உங்க மேல பேசுறேன். எத்தனை பேர் வாங்கி போடுறீங்க எனக்கு தெரியல. இந்த வருஷம் ஒரு ரிவார்ட். The year of reward. The year of reward. நீங்கள் செய்த செய்கைக்கு தக்க நல்ல பலனை பெறும் வருஷத்திற்கு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வருஷம் நல்ல பலனை பெறுவீர்கள். பலனில்லை என்று ஒருத்தர் சொல்ல முடியாது. வருஷம் பலனை பெறுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். உங்கள் மேல இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். நல்வார்த்தைகளை பேசுகிறேன். நீங்கள் வாழ்ந்து சிந்திப்பார். நீங்கள் பிள்ளைகளை காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த புதிய ஆண்டை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் மேல் தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். தேவ நன்மை பேசுகிறேன். தேவ மகிமை பேசுகிறேன்.